சாதாரண தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? அதுக்கு சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு தோசை ரெடி பண்ணலாமா? வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலை பருப்பை எடுத்துட்டு இது கூடவே ஒரு 4ல இருந்து 5 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அலசி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க. இது அப்படியே ஊறதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பெரிய மரவள்ளி கிழங்க தோல் சீவி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு இந்த பதத்துக்கு அரைச்சு ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, பொடி பொடியா கட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை மல்லி, 2 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு ரெடி. இப்ப சூடா இருக்கக்கூடிய கல்லுல ஒரு கரண்டி எடுத்து லைட்டா இப்படி தேய்த்து போல போட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நல்லா மொறுன்னு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிழங்கு தோசை ரெடி. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவலா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு கிழங்கு போட்டு மீன் குழம்பு நம்ம ஸ்டைல்ல அதுவும் நமக்கு பிடிச்சது வச்சிருக்கேன். இதை வச்சு சாப்பிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க வேற லெவல் இல்லைங்க, வேற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.